அட்டகாசமான சுவையில் கார சட்னி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தக்காளி சேர்க்காமல் செய்கிற இந்த கார சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி ரைஸ்க்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்பவே சுலபங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க நார் ஓடு எல்லாமே சுத்தம் செஞ்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 வரமிளகாயை சேர்த்துருக்கேங்க. ஒரு 5லேருந்து 6 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இது செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காரத்தை நீங்கள் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா சுடு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பருப்பு கருகிடக்கூடாதுங்க. லேசாக நிறம் மாறி கோல்டன் கலரில் வரணும். இது போல் கோல்டன் கலரில் வந்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயம் கூட சேர்த்துட்டு லேசாக இதை கலந்து விட்டுட்டு இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கை அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 20லேருந்து 25 பல் பூண்டு இருக்கும். இப்போ மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆறி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ நல்லா ட்ரையான ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா கொரப்பாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் புளியும் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்க தண்ணியோடவே சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் திப்பியாக இருந்துச்சுன்னா இது சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்புக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு வரமிளகாயை இது போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு லேசாக நிறம் மாறி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தொக்கு பதத்தில் இந்த சட்னி செஞ்சுருக்கிறதால ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான தக்காளி தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா இதோட காரம் புளிப்பு சுவையில் இந்த வெல்லம் சேர்ந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இந்த சட்னி இருக்கோங்க. மிஸ் பண்ணாமல் இந்த வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இது லேசாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான ஒரு கார சட்னி. மிஸ் பண்ணாமல் இது இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.